பொன்னான வாய்ப்பை காலம் உங்கள் கையில் கொடுத்துருக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டுகிற ஒரே நடிகர் விஜய் தான். வேறு யாருக்குமே அந்த வாய்ப்பை இந்த சமூகம் வழங்கவே இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி உங்களை பார்க்க அந்த கூட்டம் வருது. அப்போ நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட பூதாகரமாக்கப்படும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் பிரைட்டாக மேல் நோக்கி தான் போகணுமே தவிர அது கீழ் நோக்கி வரக்கூடாது. அப்படி ஒரு செயலை நீங்களே செய்கிறீங்களேங்கிற வருத்தம் தான் நமக்கு. உங்களுக்கு போகிற வழியிலலாம் குழி பறிச்சுட்டே இருக்காங்களே, நீங்கள் பொத்துன்னு ஒன்று ஒன்றா விழுந்துட்டு இருக்கீங்களேங்கிறது தான். நாம் இவங்க பறித்த குழி இல்லாமல் அவரே ஒன்று பறிச்சுக்கிட்டு இருக்காரு, நானே விழுந்துடுறேன். நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. முரண்படுறது, இன்னொரு துணையை தேடுறது, ஆண் பெண்ணோ பெண் ஆணோ, இது இரண்டு பக்கமும் நடக்குது. இதில் என்ன இருக்குது? இது ஏன் நம்மளை அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கன்னு கூட ஒரு இல்லை அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கன்னு அவர் நினச்ச வரைக்கும் சரி. குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மாதிரி செட்டில் ஆகி சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இது காலகாலத்துக்கு ஒரு இதை இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து மக்கள் மனதில், தமிழக மக்கள் மனதில், தாய்மார்கள் மத்தியில் அப்படியே பதிந்து இருக்கும். அது வந்து வாக்குகளில் பிரதிபலிக்குங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? பட் நாம் கேள்விப்படுவது ரெண்டு பேருமே மீடியாவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. விஜயுடைய மனைவி, அவங்க மகன் ரெண்டு பேருமே செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. திறமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் விவகாரம் குறித்து நீங்கள் நிறைய பேசிகிட்டே இருக்கிறீங்க. பட் இந்த அவருடைய தனிப்பட்ட விஷயம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெளி உலகுக்கு தெரிந்து வந்த பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? கட்டாயமாக சார், அதை தானே நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக வந்து விஜயினுடைய வளர்ச்சியில் நமக்கு எப்போவுமே பெரிய அக்கறை உண்டு. அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதற்கு காரணம் வந்து நாம் தாவேகா மெம்பர்லாம் கிடையாது. ஆனால் திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் வராரு, அரசியலுக்கு ஒரு பெரிய கனவோடு வராரு. அவருக்கு அவருடைய எண்ணங்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது ஒரு அடிப்படை காரணம். சரி. வரும்போதே ஒருவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி அவரை இயங்க விடாமல் பண்ணுற சில சக்திகளுக்கு எதிராக நாம் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் நிற்போமேங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஒரு ஆதரவுன்னா முழுக்க ஆதரவு பண்ணுறதெல்லாம் ஆதரவு இல்லை. ஆனால் சரியான விஷயங்களை பாராட்டுவதும் தவறான விஷயங்களை அவர் செய்யும் பொழுது சுட்டி காட்டுவதும் நம்முடைய வேலையாக இருந்துச்சு. சரி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் செய்த இந்த செயல் வந்து கட்டாயமாக நமக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் பிரைட்டாக மேல் நோக்கி தான் போகணுமே தவிர அது கீழ் நோக்கி வரக்கூடாது. அப்படி ஒரு செயலை நீங்களே செய்கிறீங்களேங்கிற வருத்தம் தான் நமக்கு. இல்லைன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது என்ன முடிவுனாலும் அவர் எடுக்கலாம். நம்ம அதில் போய் கருத்து சொல்கிறதுக்கு நம்ம யார்? சரி, நம்ம அப்படி கிடையாது. பட்டு தாய்மார்கள், பெண்கள், இளைஞிகள் அவ்வளோ பேரும் வந்து உங்களை அண்ணனாகவும் மகனாகவும் நினச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு பெரிய கீறலை ஏற்படுத்திடுச்சேங்கிற ஆதங்கத்தில் தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அதை அவர் உணர்ந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நேற்று வந்து அந்த நேர்முகம் வாக்காளர்களை தேர்வு செய்கிற அந்த நேர்முக வேட்பாளர்கள் தேர்வு செய்கிற இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் பொழுது இதையும் நம்ம அதை சொல்கிறாரோன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய எதிர்ப்பலை வருங்கிறத அவர் நினச்சி கூட பார்க்கல. அவருடைய கட்சியில் இருக்கிற பெண்களே வந்து பல நேரங்களில் அவர் என்ன செஞ்சாலும் அமைதியாக போயிடுவாங்கன்னு அவர் நினச்சிட்டார். அது இல்லைங்கிறத நேற்று அவர் புரிஞ்ச பிறகு அதையும் சேர்த்து தான் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் எல்லாவற்றையும் சொன்னது அவர் ஏற்கனவே ஒரு சொன்ன விஷயம் தானே. ஆரம்பத்தில் மேடைகளில் சொல்கிறது எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருடைய சினிமா வாழ்க்கையை தானே சொல்கிறாரு. இல்லை இவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு வரேன், திரை உலகில் இனிமேல் நான் வந்து உள்ளே போய் நடிக்க போகிறதில்ல, இவ எல்லாவற்றையும் விட்டு இவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து முழுக்க அரசியலுக்கு வர்றேங்கிறது. இல்லை, எல்லாவற்றையும் விட்டுன்னு எந்த காலத்துலையும் அவர் பயன்படுத்தினது இல்லை. அவர் வந்து திரையுலகத்தின் உச்சத்தில் இருக்கேன், அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேங்கிறது தான் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. சரி. நேற்று அவர் சொன்னது வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றேன், வந்துட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான வார்த்தையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் புரிஞ்சிருப்பார் நாம் செய்தது தவறு தான் அப்படின்னு. இன்னொன்று வந்து இப்போ ஏற்கனவே ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு, அதில் எந்த தீர்வும் எட்டப்படலை. சரி. நீங்கள் ஒருவேளை அங்கே ஒரு சரியான தீர்வு கிடைச்சி நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி நீங்கள் பிரிஞ்ச பிறகு
நீங்கள் லோன்லியாக இருக்க முடியாது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். அப்போ நீங்கள் எதை வேணாலும் தீர்மானிக்கலாம். அதில் வந்து யாரும் தலையிடுவதற்கு அதிகாரமே கிடையாது. இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக இதை முன்னெடுக்கும்போது என்ன நடக்குங்கிறது தானே இப்போ நம்ம சொல்ல வர்றது. இப்போ உங்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம், நீங்களே ஒரு தவறை செய்யும்போது சுட்டி காட்டுவது நம்முடைய கடமை தானே. அதைத்தான் நம்ம செஞ்சுருக்கோம். சரி சரி. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த கட்டத்தில் அவர் உணர்ந்து விட்டார், உணர்ந்த மாதிரி தெரியுது எல்லாத்தையும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு மாதிரி சொல்கிறீங்க. அதை உறுதி செய்த மாதிரி நீங்கள் அதை சொல்ல முடியுமா, இல்லை இதையுமே கணிக்கிறீங்களா? இப்படி சொல்கிறதுனால அவர் அதை தவறுன்னு உணர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி? இல்லை நான் கணிக்கிறேன். அதை வந்து உறுதியாக சொல்கிறதுக்கு அவர் மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும். அவர் இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தினதுனால ஒருவேளை ஒரு உணர்ந்திருப்பாரோன்னு நான் கணிக்கிறேன், அவ்வளோதான். அது உறுதியாக நம்மளாலையும் சொல்ல முடியாது. இல்லை, இன்னொரு விதமாக பார்க்கலாம்ல. அதாவது இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதோ, நம்ம பிடித்தமானவர்களை அழைத்துட்டு செல்கிறதோ, அல்லது அது வேறு யாருக்காவது ஏதாவது உணர்த்தட்டும்னு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கட்டும்னு நினைக்கிறதோ, எல்லாமே அவருடைய தனிப்பட்ட நலன் சார்ந்த விஷயம். இதில் வந்து மக்கள் என்ன தன்னை பற்றி பெரிதாக நினச்சிருக்க போகிறாங்க, இது எல்லாமே ஊடகங்கள் அல்லது விமர்சகர்கள் அல்லது எதிர்த்தரப்பில் உள்ளவங்க வைக்கக்கூடிய ஒரு கடுமையான விமர்சன பார்வை தான். யார் வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறா, யார் மீன்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. முரண்படுறது, இன்னொரு துணையை தேடுவது, ஆண் பெண்ணோ பெண் ஆணோ, இது இரண்டு பக்கமும் நடக்குது. இதில் என்ன இருக்குது, இது ஏன் நம்மளை அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கன்னு கூட ஒரு இல்லை அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கன்னு அவர் நினச்ச வரைக்கும் சரி. எப்போவுமே மனசு வந்து என்ன நினைக்கும், நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கும், அதற்கான ஒரு நியாயத்தை அதுவே கற்பிச்சுக்கும். ஸோ அப்படி தான் அவர் வந்து அதை செய்கிறாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்கிறது தானே யதார்த்தம். இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், என்னுடைய உறவினர்களே பல பேர் இருக்காங்க. சரி, 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம பேசுகிறோம், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் நம்பிக்கையும் அவர் இழந்துட்டாருன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ நான் என் சர்க்கிளில் பேசும்போதே இப்படி இருக்குங்கும்போது நீங்கள் அப்படி வெளியில் போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன், பல இடங்களில் பெண்கள் அப்படி தான் நினச்சிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. பட்டு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. இருக்குது, ஆனால் யாரும் வந்து பொது வழிக்கு கொண்டு வந்து ஒரு அப்ஜெக்ட் பண்ணதெல்லாம் நடந்ததே கிடையாது. இப்போ கலைஞர் வந்து 2 மனைவிகளை திருமணம் பண்ணியிருந்தார் அப்படின்னா கூட யாரும் பொது வழியில் வந்து ஒரு குற்றச்சாட்டை கலைஞர் மீது வைத்ததே கிடையாது. அது மாதிரி தான் மற்றவர்களும். இப்போ எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மா அரசியலுக்கு கொண்டு வரும்பொழுது ஒரு அரசியல் புயல் அடிச்சுது, வீட்டில் அடிச்சுது, இது தவறுன்னெலாம் பல பேர் சொன்னாங்க. ஆனாலும் அதை பொது வழிக்கு கொண்டு வரல. அவருடைய மனைவி கடைசி வரைக்கும், அவர் இறக்கும் வரைக்கும் அதை வந்து பொது வழியில் கொண்டு வரல. அந்த இறுதி ஊர்வலத்தில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வெளிப்படையாகவே ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க, நான் ஏன் உங்களை டைவர்ஸ் பண்ணுறேங்கிற காரணத்தை முன் வைக்கிறாங்க. அந்த காரணத்தின் பிரதானமாக இருக்கிறதே வந்து இவங்க தான். சரி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த சம்பவம் நடந்து 2 நாளில் அந்த தவறை நான் செய்வேன் அப்படின்னா தான் சிக்கலாகுது. அதை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். உங்கள் அக்கறையில் தான் எல்லாரும் பேசுகிறாங்க, உங்கள் மேல் இருக்கிற அக்கறையில் தான் எல்லாருமே பேசுகிறாங்களே தவிர அந்த அப்போ நடந்த அந்த மகளிர் தின கூட்டத்தில் ஒரு எதிர்ப்பு வந்த மாதிரி தெரியலையே பெண்கள். இல்லைங்க, அங்கே வந்தவங்க பாதி பேர் ரசிக மனநிலையில் தான் உள்ளே வந்திருக்காங்க. அதுதான் சொல்லுங்க, அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இது ஒரு இஷ்யூ, இது இல்லைங்க, இது எனக்கு பிரச்சனை அவ்வளோ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும்போது கை தட்டுறாங்க. அது அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த கை தட்டுவாங்களா? தட்ட மாட்டாங்கல்ல. யதார்த்தம் வேறு, இன்னொரு வாழ்க்கையில் தட்டுவாங்களா தட்ட மாட்டாங்களா தவிர, அவர் தட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் தலைவருக்கு ஒரு பிரச்சனை, நம்ம தளபதிக்கு ஒரு பிரச்சனை, தலைவருக்கு ஒரு பிரச்சனை, அதை அவர் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாரு. இது பெரிய, அதாவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறது பெரிய நீங்கள் வந்து நீங்கள்லாம் கவலைப்படுற அளவுக்கு இது பெரிய ஒருத்தான பிரச்சனை இல்லைங்க. இல்லை, அவர் அதை நினச்சி தான் சொல்கிறாரு. பட் அந்த வார்த்தையை தானே பிடிச்சிட்டு தொங்குறாங்க. அதான் அப்படி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, இதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, பண்ணிக்கிறாங்கன்னு தானே அது. இல்லைங்க, அவரவர் கட்சி நிர்வாகிகளை அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த கட்சியிலே எதிர்ப்பு குரல்கள் வருதா இல்லையா? நம்ம ரஞ்சனா நாச்சியார்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த கட்சியில் இருக்கிறவங்க எதிர்ப்பு குரல் பதிவு பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தர் தைரியமான பெண்மணியாக வெளியில் வந்து பேசுகிறாங்க. பேசாதவர்கள் எத்தனை பேர்? என்னங்க இப்படிலாம் தலைவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை? நான் வந்து முகநூலில் எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, எல்லா கட்சி நண்பர்களும் உண்டு. அதில் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து எனக்கு கேட்டார், எனக்கு அந்த இயக்கத்தின் மீது கொஞ்சம் மாறுபாடு இருக்குது, நான் வந்து தாவேக்கா போகலான்னு நினைக்கிறேன், ஃப்யூச்சர் இருக்குமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், விஜய்க்கு ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குங்க, ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பின்னால் நிற்கிது,
ஒரு சரியான அரசியலை பண்ணாருன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு இடம் இங்கே இருக்குது அப்படின்னோடனே அவர் தாவேக்காவுக்கு மாறினார். சரி. இந்த சம்பவம் நடந்து 1 மணி நேரத்தில் கதறிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. சார் என்ன சார் இப்படி நடக்குது, நாங்கள்லாம் எப்படி சார் ஊரில் அரசியல் பண்ணுறதுங்கிறார். இது வந்து ஒரு பதம், அவ்வளோதான். இது வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த குரல் இல்லாமல் இல்லவே இல்லை. எல்லாரும் அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. அதை ஒரு தலைவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. எல்லா கட்சிகளும் உங்கள் மீது கரியை பூசுவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சம்பவம் கிடச்சிடாதா, அதை பூதாகரமாக்கிடலாமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அரசியல், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு கரூர் சம்பவம் நடந்துச்சு, நீங்கள் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு எஸ்ஓபின்னு ஒன்று போட்டதே கரூர் சம்பவத்தின் காரணமாக தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த காயம் ஆடுறதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு காயத்தை நீங்களே எதுக்கு ஏற்படுத்துவீங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இது வந்து இது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மாதிரி செட்டில் ஆகி சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இது காலகாலத்துக்கு ஒரு இதை இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து மக்கள் மனதில், தமிழக மக்கள் மனதில், தாய்மார்கள் மத்தியில் அப்படியே பதிந்து இருக்கும். அது வந்து வாக்குகளில் பிரதிபலிக்குங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதற்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அமையிறது இது. இப்போ இதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டாரு, இனிமேல் எங்கேயுமே வந்து அவங்க தொடர்பான எந்த விஷயமும் இல்லாமல் இருந்ததுன்னா மறந்துடுவாங்க. ஏன்னா தினந்தோறும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே நம்மளை டைவர்ட் பண்ணி அது கொண்டு போயிடும். ஒன்றும் இல்லை, த்ரிஷாவை பொறுத்தளவுக்கு அவங்க விஜயோடு எடுத்த புகைப்படங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்படியே தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் வெளியிடுறாங்கன்னு வைங்க, அது இன்னும் பேக் ஃபயராக மாறும். அதை நீங்கள் அந்த இடத்துல அதை நீங்கள் சொல்லி இது போன்ற புகைப்படங்கள் வராமல் பார்த்துக்கம்மா, தேர்தல் வரைக்குமாவது அமைதியாருன்னு அவர் சொல்லிக் கொடுங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ அவர் உணர்ந்திருப்பார், கட்டாயமாக உணர்ந்திருப்பார். நாம் செய்த தவறால் என்னெல்லாம் இங்கே நடக்குதுங்கிறதையும் அவர் கட்டாயமாக புரிஞ்சிருப்பார். அவர் கவனத்துக்கு யாரும் கொண்டு போகலைன்னா கூட சோசியல் மீடியாவை தொடர்ந்து கவனிக்கிறவர். அவர் தொடர்ந்து யூடியூப்ஸ் பார்க்குறாரு, யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் நம் குறித்து வெளியில் என்ன டாக்கு ஓடுதுங்கிறத கட்டாயமாக புரிஞ்சிருப்பார். ஸோ அதனால் இந்த பிரச்சனையை அவரை இதோடு அப்படியே விட்டுட்டாருன்னா அது அமைதியாயிடும். ஆனால் அப்படி விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் சங்கீதாவை வந்து ஒரு ஆங்கில சேனல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பேட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்கும் பொழுது அவங்க பேசுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, கட்டாயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜேசன், அவரு தான் வந்து அப்பா மேலே கடுமையான கோபத்தில் இருக்கார். நம்மளை வந்து இப்படி அப்பா பண்ணிட்டாரே, இப்படி புறக்கணிச்சிட்டாரே நம்மளை. இப்போ பாருங்கள், ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு வந்து கான்வெகேஷன், அந்த பையன் தான் போய் நிற்கிறாப்புல. இப்போ யார் வந்து அங்கே நின்று இருக்கணும்? இல்லை. அப்போது அவங்களுக்கு ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இதை வெளிப்படுத்தி அவருடைய வெற்றியை தடுக்கணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் வந்து அந்த நேரத்தில் அவங்க பேசும்பொழுது அது இன்னும் பூதாகரமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது உறுதியாக நமக்கு தெரியல. பட் நாம் கேள்விப்படுவது 2 பேருமே மீடியாவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. விஜயுடைய மனைவி, அவங்க மகன் 2 பேருமே செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, மனைவி வந்து ஒரு பேட்டி கொடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அவர் செய்தியாளர்களே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. எப்படின்னா பர்பஸாக வந்து அப்பாவுக்கு எதிராக ஒரு செய்தியாளர் கூட்டத்தை அவர் கூட்ட மாட்டார். அவருடைய படம் தொடர்பான ஒரு ப்ரெஸ் மீட் இங்கே நடக்கும். ஏன்னா அந்த படம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ரிலீஸை நோக்கி போகுது. அவங்க தேர்தல் வரைக்கும் ஒரு அஃபிஷியலாக படம் தொடர்பாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது இந்த கேள்வியை ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. அங்கே ஒரு பதிலை அவர் சொல்லுவார், அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த சம்பவம் மீண்டும் தலை தூக்கும். அப்போ இந்த பெண்கள் வந்து அடடா அன்னைக்கு அப்படி நடந்துச்சேன்னு நினச்சாங்கன்னா அது ஒரு பேக் ஃபயர் தான். ஸோ அவர் மகனே சொல்லும்போது அது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒன்றா மாறும் இருக்கும் இல்லையா? கட்டாயமாக இருக்கும் இல்லையா? இன்னொன்று அவங்க சொல்கிற மாடுலேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகார துணியில் பேசுவதற்கும் ரொம்ப கவலையாக இப்படி எங்கள் அப்பா பண்ணிட்டாரேன்னு பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி கூட அது முன்வைக்கப்படும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இஷ்யூக்குள்ளே நம்ம அதை அவங்க தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் கூட இது 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 அடுத்தடுத்த நிலையை அடைந்து அவர்களாகவே இந்த ஒரு முடிவுக்கு வந்து இந்த விஷயங்கள் நடக்குதா? ஏன்னா சில விஷயங்களை வைக்கிறாங்கல்ல, தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் முன் வைக்கப்படுது. இப்போ இதுக்கு பின்னால் இருந்து ஏதோ ஒரு சில சக்திகள் வந்து இயக்குதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லைங்க, அவங்கள இயக்குவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சரி. ஏன்னா இப்போது ஒன்று நீங்கள் பணத்தை காட்டி அவங்கள மயக்கிடலான்னா அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது. அப்புறம் ஏன் விஜய்கிட்ட பணம் கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ராயலாக அதில் உரிமை இருக்குது. அதனால் அவங்க கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் இருக்கேன்லாம் அவங்க கேட்கல. என் உரிமை அது எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க. அதனால் வந்து ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் விஜய்க்கு எதிராக செயல்படுங்கன்னு சொல்லலை, சொல்லவும் முடியாது. ஆனால் ஏன் வர்றாங்க அப்படின்னா
ஒரு அதிகாரம் அவர் கைக்கு போயிருச்சுன்னா அவர் இன்னும் இந்த முடிவை ஸ்ட்ராங்காக எடுப்பார். அப்போ அந்த அதிகாரத்தை தடுப்பது நம்ம வேலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க அதை முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லை. பல முறை முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் முடியாமல் போகும்பொழுது தேர்தல் வருது. இந்த நேரத்தில் ஒருவேளை அவர் ஜெயிச்சு நாளைக்கு சிஎம் ஆகிட்டாருன்னா அவங்க இன்னும் நகரவே முடியாது. எல்லா அதிகாரங்களும் அவங்கள சுற்றி நிற்கும் போது அவங்க இயங்கவே முடியாது. இல்லை அப்போ ஒரு வகையில் பார்த்தா சரிதானோ, இதுதான் சரியான நேரம், இதுதான் இந்த டைம் தான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பாருங்க. நம்ம இதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது சரிதானேன்னு சொல்கிறேன். இல்லை, ஜெயம் ரவி கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு. எல்லா பிரச்சனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பக்கமாகவே நின்று பேசுகிறாங்க, ஆண்கள் பக்கத்திற்கான சில வழிகளும் சில இதுகளும் இருக்குது, அதையும் கவனிக்கணும் இந்த சமூகம்ங்கிற மாதிரியான ஒரு பதிவு. சரியான சொல்ல நான் இதை பண்ணல, பட் அதனுடைய சாராம்சம் வந்து அதுதான். அது இல்லை அவர் பாதிக்கப்பட்டவர், அவர் லைஃப்லேருந்து ஒரு கருத்தை அவர் சொல்லுவார்ல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஜெயம் ரவி பொது வழிக்கு வரல, அவருக்கு வந்து இங்கே யாரும் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்க போகிறதில்ல, அவருடைய படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. பட்டு விஜய் விஷயங்கிறது அப்படி இல்லை. கம்ப்ளீட்டாக எப்போவுமே மக்கள்கிட்ட இமேஜ்னு ஒன்று முக்கியங்க. ஏன் வந்து ஒரு நடிகர் படத்தில் வந்து தொடர்ந்து ஏழை பங்காளனாகவும் ரொம்ப நல்லவனாகவுமே நடிக்கிறாங்க, அந்த இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை மேலெடுத்து கொண்டு போகும். அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும். பல பேர் இங்கே வந்து பொது வாழ்க்கையில் எப்படி நடிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் நேராக அவங்கள சந்திக்கும் போது அவங்களோட இன்னொரு முகத்தையும் பார்க்குறோம். ஸோ அதனால் பொதுமக்கள்கிட்ட காட்டுகிற முகம்ங்கிறது இன்றைக்கி அவசியப்படுது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஜெயம் ரவி மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டுலாம் நீங்கள் போயிட முடியாது. ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குது, இதில் ஆண்களுக்கே பிரச்சனைன்னே வச்சுங்க. இந்த விஜய் விஷயத்தில் எல்லா தவறுமே வந்து சங்கீதா மேலே இருக்குது, விஜய் ரொம்ப நல்லவர் அப்படின்னே வச்சுக்கிங்க. அதை நீங்கள் சொல்லி எடுபடாதே. அதான பிரச்சனை. 2 குழந்தைகள் ஆகிட்டாங்க, 2 குழந்தைகளுமே அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ எதை மக்கள் நம்புவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது அந்த இடத்துல வந்து இதை ஜெயம் ரவி சொல்கிற மாதிரி அப்படி ஈஸியாக கடந்து போயிட முடியாதுன்னு சொல்கிறேன். ஸோ இன்னொரு பார்வை, அவங்களுக்கான நியாயம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். சங்கீதா அவர்களுக்கான நியாயம், அவர்கள் வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்காங்க, அதனால் வந்து அதற்கான நியாயம் வந்து அதன் மூலமாக சட்ட ரீதியாக அவங்க அணுக போகிறாங்க. நம்ம அரசியல் ரீதியாக நான் பார்க்கும்போது, ஸோ இவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பிரிவு இருக்குது, இவங்களுக்குள்ளே ஏதோ அம்மா பக்கமாக குழந்தைகள் இருக்கிறாங்க, அப்பா தனித்து இருக்கிறாரு, அவர் வந்து எதுவும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, இனிமேல் திரைப்படம் கூட தேவையில்லை, முழுக்க அரசியல்னு அவர் வந்துட்டார். எந்த விதமான பிரச்சனைகள் அவருக்கு இப்போதைக்கு, பிரச்சனைகள்ங்கிறது வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் அவர் குடும்பம் கூட அவர் கூட இல்லை, தனி மனிதராக இருக்கார், சேவை புரிய வராரு, இவரை நாம் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் வருமா? அது எப்படி வேற ஒரு பார்வை. நம்மளாம் சினிமாவை பார்த்தே அழுறாளுங்க. நம்ம கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப மனசை உருக்குற மாதிரி இருந்தால் அதை அழுதுட்டு வீட்டுக்கு வந்து 2 நாளில் இந்த மீள முடியாத ஆட்கள் தான் நம்ம எல்லாமே. நாமங்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தனித்து இருக்காருன்னா ஏன் இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரால் இருக்கார் அவர்? அவர்கிட்ட இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நான் சொல்ல இந்த விஷயம் எல்லாம் வெளிப்படையே தெரிஞ்சு போச்சு, ஏதோ பிரச்சனை நடந்து போச்சு, இல்லைங்க, எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோதான் மேட்ரு, சரி இவ்வளோதாங்க இது. அவர் இனிமேல் அவர் எல்லாத்தையும் தாண்டி இங்கே வேறொரு உளவியல் இருக்குது. என்னென்னா, எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மாவை கொண்டு வந்தார், முதல்ல கொள்கை பரப்பு செயலாளராக உள்ளே வந்தாங்க, முதல்ல அவருடைய மனதில் அவங்க இடம் பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் கொள்கை பரப்பு செயலாளராக வந்தாங்க, அப்படியே மெல்ல மெல்ல வந்து நாடே அவங்க கைக்கு போச்சு. அப்படி ஒரு வரலாறு ரிப்பீட் ஆகிடக்கூடாதுன்னு மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? அது நடக்குதோ நடக்காதோ அது 2வது விஷயம். ஆனால் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இதில் கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எதிர்ப்பு மனநிலைக்கு வர்றாங்க அவங்க. நான் என்ன சொல்கிறேன், பொன்னான வாய்ப்பை காலம் உங்கள் கையில் கொடுத்துருக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டுகிற ஒரே நடிகர் விஜய் தான். வேறு யாருக்குமே அந்த வாய்ப்பை இந்த சமூகம் வழங்கவே இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி உங்களை பார்க்க அந்த கூட்டம் வருது. அப்போ நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட பூதாகரமாக்கப்படும். நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. இப்போ அவங்க வாழ்க்கையை உட்காந்து அனலைஸ் பண்ணுறது, நம்ம 2 பேருமே பேசுகிறதே நமக்கே சங்கடமாக இருக்கும் கட்டாயமாக. அது தேவையில்லாத ஒரு வேலை. அவங்க வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யார்? அது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அதை தக்க வைக்காமல் வேற எங்கேயோ உங்கள் கவனம் போயிருச்சேங்கிற வருத்தம் தான். அது வந்து நான் கோபம் கூட நமக்கு கிடையாது. நம்ம கோபப்படுறதுக்கு நம்ம யார்? வருத்தம். இப்படி போயிட்டீங்களே, எவ்வளவு கவனமாக நீங்கள் இருந்திருக்கணும். உங்களை போகிற வழியிலலாம் குழி பறிச்சுட்டே இருக்காங்களே, நீங்கள் பொத்துன்னு ஒன்றா விழுந்துட்டு இருக்கீங்களேங்கிறது தான். நாம் இவங்க பறித்த குழி இல்லாமல் அவரே ஒன்று பறிச்சுக்கிட்டு இருக்காரு.
நானே விழுந்துடுறேன் அப்படின்ட்டு. அது தேவையில்லைன்னு சொல்கிறான், அவ்வளோதான். இதில் வேற இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிச்சயமா. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பொலிட்டிக்கல் ரீதியாக சில அழுத்தங்களை பார்க்கும்போது இப்போ மீண்டும் சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க கரூர் அந்த கூட்ட நெரிசல் பலி தொடர்பாக. அவர் டைம் கேட்டிருக்காரு, ஒரு இத்தனை தேதிக்குள்ளே ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து அவரை ஒரு இது மாதிரி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் கிட்ட நெருங்கும்போது ஒரு மாதிரி சிக்க வைக்க எதுவும் முயற்சி பண்ணுறாங்களா, இல்லது ஒரு துறை ரீதியான நடவடிக்கைன்னு மட்டும் இது கடந்து போகணும்? இல்லை, அப்படி கடந்து போக முடியாது. துறை ரீதியான நடவடிக்கை அது தெரியல நம்ம பார்க்கும்பொழுது. நீங்கள் நான் முதல் நாள் இரவு சம்மன் அனுப்பி நாளை காலையில் வாங்கன்னு சொல்கிறது அது என்ன துறை ரீதியானதுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு மறுநாள் நேர்காணல் வச்சுருக்கிறாரு, அதை விட்டுட்டு வருவாராங்கிறது அவங்களும் யோசிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, இப்போ இந்த 15ஆம் தேதி அவர் ஆஜராகணுங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதானா? இல்லை, 2 முறை அவரை விசாரணை கூப்பிட்டாங்க, அவ்வளோதான், விசாரணை முடிஞ்சதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் சாட்சி தானே, ஸோ அனுப்பிச்சிட்டாங்க. 3ஆவதாக ஒரு முறை கூப்பிடும் பொழுது ஏன் கூப்பிட்றாங்க, இதன் பின்னணி என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் மக்கள் மத்தியில் வருது. இப்போ நாம் கேள்விப்படுறது என்னென்னா, 15ஆம் தேதி அங்கே அவரை உட்கார வச்சுட்டு அங்கேயே ஒரு விவாதம் நடக்க போகுது, அவருக்கு சிலர் ஃபோனில் பேச போகிறாங்க, அதில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அங்கேயே கூட்டணி இறுதி செய்யப்படுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு அழுத்தம் வரப்போகுது, 16ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். எப்படி இருந்தாலும் நம்முடைய எதிர்காலம் நமக்கு முக்கியம். இந்த தேர்தலில் நாம் வந்து வெற்றி வாகை சூட முடியலன்னா கூட ஒரு பெரிய அளவு வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கு பெரிய இடையூறாக பிஜேபி கூட்டணியோடு அவர் போனாருன்னா எல்லாமே மாறிடும். அவருக்குன்னு அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போயிடும், எதையுமே அவர் பேச முடியாதுங்க. ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கார். அவருடைய தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அதில் விஜயை பொறுத்தளவுக்கு 2 பேர் தான் அவருடைய 2 கண்கள். ஒன்று புஷி ஆனந்த், இன்னொன்று ஆரோக்கியசாமி. இப்போ இவங்க 2 பேர் சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு. புஷி ஆனந்தை பொறுத்தளவுக்கு அவர் இந்த மன்றங்களை கவனிக்கிற ஆளாயிட்டார், தொண்டர்களை. ஆமாம், தொண்டர்களை கவனிக்கிறவராக இருக்கார். இந்த பக்கம் அரசியல் ஆலோசனை முழுக்க ஜான் ஆரோக்கியசாமி தான். இப்போ அவர் வந்து இதில் முற்றுப்புள்ளி வச்சுட்டார், வேண்டாம் நீங்கள் வந்து இந்த தவறை செய்யவே செய்யாதீங்கன்ட்டார். இதற்கப்புறம் வரப்போகிற அழுத்தங்களை இவர் தாங்கிக்கணும், அவ்வளோ. அதுதான் கேட்குறேன். நீங்கள் அவர் ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறவர் வந்து சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி இருக்குங்க, என்னென்ன இருக்குது, இது இருந்தால் நல்லது. உண்மையாக அதுதானே. இல்லை, அதை தாண்டி ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ப்ரெஷர் வந்து அது ரொம்ப தாண்டி போகுது, அடிபணிந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கும் பொழுது முடிவு மாறும்ல. இல்லை, அதுதான், அதுக்கு விஜய் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறத பொறுத்து தான் அது. ஏன்னா இப்போ திடீர்னு அவருக்கு வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு, இப்போ இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நடத்தின செலவுகள், அந்த கணக்கெல்லாம் கேட்குறாங்க. எங்கேருந்து பணம் வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எல்லா டீட்டெயிலையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படியே வழக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்தை விட்டுட்டு வேறு திசையை நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இடி ஐடி அப்படி இப்படின்னு வேறு திசைக்கு போகும். அது எப்போ வேணாலும் நீங்கள் பிடிச்சி உள்ளே வைக்கலாம். அப்படி ஒரு நெருக்கடியும் அவருக்கு தரப்படும். பரவாயில்லன்னு போய் உட்காந்துட்டாருன்னு வைங்க, அப்படி உட்கார்ற அளவுக்கு ஒரு இருப்பாராங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அதான் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது, விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு, அவங்க என்ன அழுத்தம் கொடுக்க போகிறாங்கங்கிறது. அதை நீங்கள் சொல்கிறது என்னன்னா, அவரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு சென்றாலும் கூட அந்த கைதுக்கு அவர் அந்த நடவடிக்கை அளவுக்கு ஒரு தயாராக இருப்பாராங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், அதில் அந்த மனநிலை அவருக்கு இருக்குதா, வருவாரா, தயாராக இருப்பாரா, ஸ்ட்ராங்காக நிற்பாராங்கிறது தான் இப்போதைக்கு யோசனையாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 15ஆம் தேதி வந்து இவர் டெல்லிக்கு போய் அங்கிருந்து என்ன முடிவோடு வர்றாருங்கிறத பொறுத்து தான் நம்ம பேச முடியும். இப்போது உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை, பாஜகவோடு அவர் செல்வதற்கான வாய்ப்பு. ஆமாம், ஆனாலும் வந்து நேற்று இந்த நேர்காணலில் வந்திருந்த பல வேட்பாளர்கள் அவர் வந்து என்டிஏ கூட கூட்டணி வைக்கணுங்கிற ஐடியாவையும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி ஆமாம் சொல்லியிருக்காங்க. சார், என்டிஏ கூட நம்ம கூட்டணி போகலாம் சாருங்கிற கருத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதில் அவர் ஒரு குழப்ப நிலையில் இருக்கார். இதில் இவங்க சொன்னதை எடுத்துக்கிறதா, ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில் இருக்கார். இதற்கடையில் வந்து பவன் கல்யாண் ஒரு பக்கம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னவா ஆக போகுதுன்னு தெரியல. அப்போது ஜனநாயகன் பிரச்சனையும் இதோட சேர்த்து பார்க்கணுமா இல்லை? ஆமாங்க, அதையும் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள், ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க கடிதம் கொடுத்தது போன மாதம் 5ஆம் தேதி. அது இன்னமும் வந்து அவங்க 40 நாள் 45 நாள் டைம் எடுத்துப்பேன்னு எடுத்துக்கிட்டு
ஒரு நாள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் படம் பார்க்குறோம், நீங்கள் ரெடி பண்ணுங்க, க்யூப்பில் படம் போடுறதுக்கு ரெடி பண்ணுங்கன்ட்டாங்க. இவங்களும் தயாராக இருக்காங்க. திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு மறுபடியும் தள்ளி வைக்கிறாங்க. அப்போ இந்த ஜனநாயகனையும் கொண்டு வந்து இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு ஜனநாயகனை வச்சுட்டு விஜயை முடக்க முடியுமான்னா முடியாது. அவர் ஆரம்பத்திலே தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இந்த படத்துக்கு பின்னால் நாம் போயிட்டு இருந்தோம்னா நாம் எல்லாத்துக்கும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அதனால் அதை விட்டுருங்க, அது அவங்களுடைய பாடு. ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சுருக்கோம். நாம் அந்த படத்துக்காக சில கோடிகளே இழந்துட்டோம். ஏன்னா அவருக்கு ஒரு பெரும் தொகை சம்பள பாக்கி வர வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்கிட்ட வர வேண்டியது இருக்குது. அதை அவர் வேணான்ட்டார், பெருந்தன்மையாக அதை வேணான்ட்டார். அவ்வளோதான் அவரால் செய்ய முடியும். அதுக்கு மேலே தயாரிப்பாளருடைய போராட்டம் தான் அது. அதை வச்சு விஜயை முடக்க முடியுமான்னா பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இல்லை, அது நீங்கள் கேள்விப்பட்டாலும் எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை படம் வருது, இவர் காட்டுற பச்சை கொடியா சிவப்பு கொடியாங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளோ விரைவில் வருங்கிறது. எல்லாமே இந்த தேர்தலுக்கான போராட்டங்கள் தானே. இப்போ தேர்தல் வந்து விஜயோட கூட்டணி இல்லாமல் நடக்குது அப்படின்னா தேர்தல் வரைக்கும் அந்த படத்துக்கு எந்த முடிவையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்துச்சுன்னா இது ஒரு பக்கம் பார்த்துட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அது யாருக்குமே அதை பற்றி அக்கறையும் கிடையாது தானே. ஸோ ஜனநாயகன் வந்து படம் தான், அவ்வளோதான். அது எதுவுமே பெரிய இம்பேக்ட் அரசியலுக்குள்ள அதை வச்சு விஜய் ஒரு படம் வந்துச்சுன்னா, தேர்தலுக்கு முன்பு அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது அவர் மேலே இருக்கிற இந்த ஏற்கனவே இருக்க நெகட்டிவ் இமேஜை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றக்கான வாய்ப்பு இருக்கான்னு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த படம் தான் நான் திருப்பி இல்லை இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த படம் பார்த்து ஒருத்தரை பார்த்தேன். இங்கே தமிழ் சினிமாவில் குறிப்பிட்ட சிலர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்ட சிலர் பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தா அவர் சொல்கிறார், பாட்ஷா மாதிரி இருக்குது சார் இந்த படங்கிறார். ரஜினிக்கு எப்படி ஒரு பாட்ஷாவோ விஜய்க்கு வந்து ஒரு ஜனநாயகன் சார்ன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த படம் வந்ததுன்னா அதோட இம்பேக்டே வேறு. அது கட்டாயமாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியை கூட கொடுக்கலாம். பட் அப்படி வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக தான் இவ்வளவு முடக்கம் அதுக்குள்ளே நடக்குது. தேர்தல் தேதி அறிவிச்சா இன்னும் சில கைட்லைன்ஸ் அதுன்னு போட்டு அதை வராத அளவுக்கு அந்த பண்ணிடுவாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் ஆமாம் வராது. ஆமாம், இல்லை அப்படி தானே. இப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் இப்போதைக்கு படம் வர வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ அவசரப்பட்டு பண்ண மாட்டாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ தேர்தல் விதிகள்லாம் அமலுக்கு வந்துடும். அப்போ யாராவது ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு வழக்க போட்டாங்கன்னா படத்தை முடக்கிடுவாங்க. இல்லைங்க, படம் தியேட்டர்லேருந்து வாபஸ் வாங்கிடுங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் தயாரிப்பாளரும் ரொம்ப கவனமாக இருப்பார். எதுக்கு நம்ம அவசரப்பட்டு பண்ணணும், எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாஜக தரப்பு சில அழுத்தங்கள் இதெல்லாம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் மாநில அரசுலேருந்து இப்போவும் அழுத்தங்கள் இருக்குதா அவருக்கு, விஜய்க்கு? எந்த வகையில் கேட்குறீங்க? எஸ்ஓபின்னு ஒன்று போட்டாங்க. எஸ்ஓபியை விட ஒரு பெரிய வழியில் வேற வழியில் நீங்கள் என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி அவரை ஃப்ரீக்வெண்ட்டாக இயங்க விடாத அளவுக்கு ஒரு எஸ்ஓபி வந்திருக்கு. இதுலேருந்து அவங்க வந்து இப்போ ஒரு கூட்டம்னா அவ்வளோ ஈஸியாக நடத்திட முடியாது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுவே ஒரு பெரிய தடை தாங்க. பெரிய தடை தான். ஒரு 25 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி கேட்கணும். 5000 பேரை பார்க்குறதுக்கே 25 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி கேட்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்படி தான் ஒவ்வொரு 5000 அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு மாநாடு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாநாட்டுக்கு அவங்க உடனடியாக அனுமதி கொடுப்பதுக்கு சாத்தியமே கிடையாது. அதில் எத்தனை என்கொயரிகள் வரும்னு தெரியல. ஸோ அப்படி தான் அவர் ஒவ்வொரு மீட்டிங்கையும் கடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் அழுத்தம் இருக்குது. ஸோ நிறைவாக 2026 தேர்தலை பொறுத்தளவில் அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய இதுகளில் நம்பிக்கையோட கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் முடிக்கிறாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு வந்து கடைசி வரைக்கும் நிலச்சிருக்குமா? அதான் இப்போ அவர் போகிற அரசியல் வேகம் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இப்போ ரொம்ப அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எஸ்ஓபியின் காரணமாக நம்ம வந்து முடக்கிறாங்க, நம்ம அது அந்த சிஸ்டமேட்டிக்காக போகும்னு நினச்சி போகிறாருல்ல, அது பத்தாது. அப்போ நீங்கள் அதை விரைவுபடுத்துவதற்கான என்ன வேலைகளோ அதை செய்யணும். இப்போ பாருங்கள், எஸ்ஓபிக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க, அது என்னாச்சுன்னே தெரியல. அப்போ அந்த வழக்கை விரைவுபடுத்த சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படி எதுவும் பண்ணதே தெரில. இப்போ எஸ்ஓபிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப காலங்கடந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் எஸ்ஓபி என்றைக்கு போட்டாங்களோ அன்றைக்கே அதுக்கு எதிராக நீங்கள் அங்கங்கே பேரணிகளையும் போராட்டங்களையும் நடத்தியிருக்கணும். அன்றைக்கெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் நீங்கள் போராட்டம் நடத்தி என்ன பயன்? அதுக்கப்புறம் உடனே ஒரு வேகம் பத்தலை, வேகம் பத்தலை. அந்த வேகம் பத்தலைங்கிறது தான் நீண்ட காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னும் அவர் வேகமாக ஓடினாருன்னா அவர் இந்த தேர்தல் வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அவரால் உருவாக்க முடியும் சார்.
நன்றி. நன்றி.